விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/7/2024 ஆனி மாதம் 32ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தின பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். மாலை மணி 6:35 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயம் கோபம்தான் பெரிய மைனஸ். சந்திராஷ்டம் இருக்கிறனால தலைவிரிச்சு ஆடும், கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிங்க. தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி பயப்படவே வேண்டாம். பண வரவுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் எப்படி பண்ணலாம்னு ஒரு பிளானே போடுவீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்கள் ஏதாவது சொன்னாலும் அதற்காக ஆவேசப்படுவதை விட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்கு மதிப்பு கொடுத்து பேசக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுவதும் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மனதை மட்டும் நோகடிக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்க. தைரியம், தன்னம்பிக்கை. பழைய கடனை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய படிப்புக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். இளைஞர்களாக இருப்பவர்கள், இளஞ்சிகளாக இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. காதல் அமைப்பில் மட்டும் யாராவது கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. காதலர்களுக்கு தான் இன்றைய நாள் மாலையிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தேவையில்லாத வாக்குவாதத்தை காதலில் வைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது. பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வதற்காக கோபப்படாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று தீர்மானமான முடிவுக்கு வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ஆடி மாதமெல்லாம் பார்க்காமல் ஒரு நல்ல நாளில் வாகன மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் பயணங்களை ஏற்படுத்தும். அந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது சஞ்சலம் காணப்படும். உங்கள் இரத்தபந்த விஷயத்தில் இவ்வளோ ஆவேசம் என்பது தேவையா என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. துணை அல்லது துணைவியார் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அனுமன் சாலிசா ஆடி மாதம் முழுவதும் கேட்கக்கூடிய கடகராசிக்காரங்க புத்திசாலிகள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த பயணங்கள் லாபத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீர்வது அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் முழுவதும். அதில் குறிப்பாக இன்று தாயார் தந்தையாருக்கு ஒரு யோகமும் ஒரு அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் பயணங்கள் சிலருக்கு சாத்தியப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும். உள்ளூர் பயணம் வந்தால் எடுத்துக்குங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் அது வந்தாலும் எஸ்ன்னு ஒத்துக்குங்க. நோனே சொல்லாதீங்க. தேக ஆரோக்கியம் சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு தள்ளி போடாதீங்க.
நல்ல மருத்துவரை பார்த்து மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வைத்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு பிராப்தம், பெரிய அளவு அனுகூலம், புதிய அனுபவம் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற உத்தியோகத்தை எதிர்பார்த்தோ வேறு வியாபாரத்தை எதிர்பார்த்தோ காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிப்பு படிக்கிறோம் என்று கூச்சப்பட்டு கொண்டே இருந்த துலா ராசிக்காரர்கள் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து என்ன விசிட்டிங் கார்டு செய்யலாம், எந்த விசிட்டிங் கார்டு போடலாம், என்ன கலர் காம்பினேஷன் போடலாம், எந்த உத்தியோகத்துக்கு மாறலாம் என்ற தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு துலாத்துக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, குடும்பத்தில் மட்டும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குடும்பத்தில் வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டாத வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் யோகவான்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் லாபமான அமைப்பும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். புது கடன்கள் வரும். அது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வரும். வருத்தப்பட்டாலும் அதுதான் உண்மை. அந்த கடனை எடுத்து அதை எப்படியாவது அடைப்பதற்கு உண்டான அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது சுபவிரயத்திற்கு வீடு நலம் வாங்குவதற்கோ வண்டி வாகன அமைப்பு மாற்றுவதற்கோ கடன் அமைப்பு வந்தால் எடுத்துக்கொள்வது தான் உசித்தமான அமைப்பு. அதையே யோசித்து கொண்டிருந்தால் தொழில் பார்க்க முடியாது. எனவே அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனதில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. தொழிலில் ஏற்றம், லாபம் ஏற்படும், பணவரவு வரும், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்துக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத சங்கு ஊதாதீங்க. பெரிய சங்கா உங்களுக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். உறவினர்கள் எது சொன்னாலும் துணை அல்லது துணைவியாரை பற்றி தப்பாக பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வது மகரத்துக்கு மிக மிக முக்கியம். ஆடி மாதம் முழுவதும் வெளியிடம் சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் 7.5 தலைவிரிச்சி ஆடும். அதில் மாட்டிக்கின்னு முழிக்காதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. சந்தோஷமான நாள், ஆக்கப்பூர்வமான நாள், பணவரவுக்கு உண்டான அமைப்பு, கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. 70 வயதை கடந்தவர்கள் மட்டும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கும் அனுகூலமான நாள். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, வண்டி வாகனம், பயணங்கள் எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அனுகூலமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது விசேஷம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் புதிய முயற்சிகளில் பெரிய அளவு ஆச்சரியமும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். மாலை மணி 6:34 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். வெளியிடத்தில் இருப்பவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏதாவது சொன்னால் வல்லுன்னு வெல்றது மட்டும் நியாயமா என்பதை யோசிங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த எந்த சந்தேகத்துக்கு என்ன மாதிரியான விடை நம்ம ஜோதிடர் கொடுக்க போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோபனா பெசன் நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. அற்புதமான கேள்வி. ஏற்கனவே மக்களுக்கு வேலை இல்லை, இதில் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து உள்ளது, இனி என்னதான் ஆகும்? காம்படிஷன் தான். சனி இப்போ கும்பத்திலிருந்து அடுத்ததுக்கு மீனத்துக்கு போய் அடுத்தது மேஷத்துக்கு போய் அடுத்தது ரிஷபம். அடுத்த கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வந்துடும். அதனால தான் ஏதாவது ஒரு நம்மளை சார்ந்த விஷயத்தை படிக்கணும். வேலையே இல்லைனாலும் நமக்கு ஏதாவது ஒரு தொழில் வித்தை தெரிகிற மாதிரி படிக்கக்கூடிய காலகட்டத்தை சனி நகர்த்தும். அதற்கேற்ற மாதிரி தான் இந்த உலகம் மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட்டும் எல்லா காலத்திலையும் வரும். அதை கடந்து வாழ்வது தான் மனித வாழ்க்கை. கவலைப்படாதீர்கள், தெய்வம் துணை இருக்கும்.